ஹாய் வியூவர்ஸ், கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள். இன்று 19 ஜூலை 2024. நாம் அடுத்தவங்களுடைய முதுகுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அவங்கள தட்டி கொடுத்து ஊக்குவிக்கிறதாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நமக்கு எப்பயுமே வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். இன்று 22 கேரட் தங்கம் 1 கிராம் 6875 ரூபாய். 22 கேரட் 1 சவரன் 55,000 ரூபாய். நேற்று காலையில் 1 கிராம் தங்கம் 6,905 ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது. அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது. அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு 30 ரூபாய் குறைந்துள்ளது. அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு 240 ரூபாய் குறைந்துள்ளது. 24 கேரட் 1 கிராம் தங்கம் 7,615 ரூபாய். 24 கேரட் 10 கிராம் தங்கம் 76,150 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய் 75 காசுகள். 1 கிலோ பார் வெள்ளி 97,750 ரூபாய். நேற்று காலையில் 1 கிராம் வெள்ளி 99 ரூபாய் 20 காசுக்கு விற்பனை துவங்கியது. அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது. அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு 1 ரூபாய் 45 காசுகள் குறைந்துள்ளது. அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு 1,450 ரூபாய் குறைந்துள்ளது. நன்றி, வாழ்க வளமுடன். டிசைன் ஆஃப் த டே டுடே ஸ்பெஷல் சிங்க காப்புன்னு சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி காப்பு எல்லாமே கெட்டியாக பண்ணணும்னா 7 பவுன் 8 பவுனுக்கு மேலே ஆகும். ஆனால் இதனுடைய வெயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2.25 பவுன் தான். இதனுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? எப்போயுமே காப்பு இருந்துச்சுன்னா ஒன்ஸ் நம்ம போட்டாச்சு கெட்டியாக அப்படின்னா கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் சின்ன அளவு, அதாவது 2.8 2.10 அப்படின்ற இருக்கவங்க போட்டாங்கன்னா அந்த காப்பை பெரிய அளவில் இருக்கவங்க போட முடியாது. ஆனால் இந்த காப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்குது. இதை பாருங்களேன், இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இப்படி போட்டோம்னா 2.12 2.16 அளவு இருக்கவங்க கூட போடலாம். ஏன்னா ரிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தான் சின்னது பெருசு இருக்கும், இந்த முட்டி தான் பெருசாக இருக்கும். அதனால் இந்த ரிஸ்ட்டு வழியாக போட்டோம்னா எல்லாமே இதாகும். இதனுடைய வேலைப்பாடு நிஜ சிங்கம் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா மாதிரியும் எழும்பி நிற்கிற மாதிரியும் இருக்குது பாருங்கள்.